இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன். அதுவும் ராயபுரம் தான் நிற்பேன். இப்போ திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு கேட்பாரு. யார்? விஜய். என்னது அது? என்ன சின்ன? அது பொதுவாக விசில் சின்ன யார் கொடுப்பாங்க? விசில் யார் அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஆபத்தில் இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஐயோ ஆபத்து, அதை படத்தில் பார்த்துக்கிறேன். இது யாராவது இருக்கீங்களாங்க, யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதான் விசில் அடிப்பான். யாரையும் காப்பாத்துற ஆளு யாரையும் விசில் அடிக்க மாட்டான் இல்லையா? காப்பாத்து 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 டைட்டானிக் படம் பார்த்தீங்க இல்லையா? ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு வருது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன விசில் வந்து ஆபத்தில் இருக்கிறவங்க அது கூட தெரியாதுன்னு வந்து விசில் அடிக்கிறாங்க இவனுங்க. என்னத்தை பண்ணுறது? சரிதான். சரி, அது ஊழல்வாதின்னு சொல்லி என் கட்சி சொல்றேன். நான் கேட்குறேன், கருப்பு பணம் எவ்வளோ வாங்குற, வெள்ளை எவ்வளோ வாங்குற சொல்லு. கருப்பு பணம் எவ்வளோ வாங்குற, வெள்ளை எவ்வளோ வாங்குற, அதை கணக்கில் கொடு. இப்போ இன்றைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் கேஸு கோர்ட்டில் இருக்க இன்னைக்கு, நீதிமன்றத்தில் இருக்க இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க கட்டிட்டு போகணும் தான் வரியா. அப்படி வரி இது செய்து அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு வந்து இது இல்லையா? அதாவது ஒன்று சொல்கிறேன், அதிமுக தொட்ட அதோட நீ கெட்ட, அதுதான் சொல்கிறேன். நீ போட்டியிலே இல்லை. போட்டின்றது வந்து அதிமுக திமுக தான் அது காலகாலமாக இருக்குது. சொன்னார் இப்போ ஒரு விஷயம், எத்தனை எலெக்ஷன் தலைவர் சந்திச்சாரு. ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு மாமன்னன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த தேர்தலையும், எல்லா இடைத்தேர்தலையும் அது எத்தனை இடைத்தேர்தல் வந்து சந்திச்சார். இப்போ திடீர்னு வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது 83 வந்து படத்தில் வந்தனா நீ என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலேயே தலைவரை மாதிரி. அப்போ தலைவர் நான் 77 தானே சிஎம் ஆனாரு, இல்லை 75 ஒரு 72 கணக்கு போட்டுட்டு நம்ம கட்சி விட்டு வெளில வந்துட்டோம். இப்போ தான் நம்ம உதவி செய்யணும் செஞ்சாரா? செய்யலையே. அவரை பொறுத்தவரையில் என்ன செஞ்சார்? அவர் 1953 செய்கிறாருன்னா விளம்பரம் இல்லாமல் செய்த ஒரு 8வது வள்ளல்லாம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனால் இப்போ தேர்தலை மனதில் வச்சு அதை கணக்கில் வச்சு இன்னைக்கு வந்து உதவி செஞ்சா அது வந்து சுயநலமா இல்லையா? சுயநலம். உள்ளுக்கு என்ன? ஒரு ஆதாயம்.